அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம், அல்லாஹ் எங்களை படைத்திருக்கும் நோக்கமே அவனை வணங்கி வழிபடுவதற்கு ஆகும். நாம் எங்களுடைய வாழ்வில் நல்லமல்கள் செய்வதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்கி அவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 அருட்கொடைகள். இந்த 2 விஷயத்திலும் மக்களில் அதிகமானோர் நஷ்டப்பட்டு விடுகின்றனர். அவை ஆரோக்கியம், ஓய்வு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 6412வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியுள்ள 2 விடயங்கள், ஒன்று ஆரோக்கியம், ஒன்று ஓய்வு நேரம். நாம் இந்த 2ஐயும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இன்று ஆரோக்கியமானவர்களாக இருப்போம். திடீரென்று எங்களுக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் எம்மால் சில விடயங்களை செய்ய முடியாமல் போய்விடும். எங்களுக்கு கைகால் இழுத்துவிட்டால் அல்லாஹ்வை நின்று வணங்க முடியாமல் கூட போய்விடும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த ஆரோக்கியத்தை நாம் எங்களுக்கு நல்லமல்கள் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் ஓய்வு நேரமும். நம்மில் அநேகமானோர் ஓய்வு நேரம் கிடைத்தால் எங்களுக்கு ரெஸ்ட் வேணும், ஓய்வு வேண்டும் என்று எந்த வேலையிலும் ஈடுபடாமல், எந்த விதமான நல்ல காரியங்களிலும் ஈடுபடாமல், நல்லமல்களில் ஈடுபடாமல் தொலைக்காட்சிகளின் முன்பும் தொலைபேசிகளின் முன்பும் தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி வீணான விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்கிலுமே நேரங்காலங்களை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் எங்களுக்கு தந்துள்ள அருட்கொடைதான் இந்த ஓய்வு நேரம் என்பதனை அவர்கள் மறந்து விடுகின்றனர். ஆகவே நாம் இந்த ஓய்வு நேரத்தையும் எங்களுடைய நல்லமல்களுக்கு பயன்படுத்த வேண்டும். பாவகரமான செயல்களை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஓய்வு நேரங்களில் நாம் ஓய்வெடுக்கிறோம் என்று கூறிவிட்டு பாவகரமான செயல்களில் தான் எங்களுடைய ஓய்வு நேரங்களை அதிகமாக கழித்து கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் இந்த ஓய்வு நேரத்தை நாம் பாவகரமான செயல்களில் தான் கழிக்கின்றோம் என்பது கூட எங்களுக்கு தெரிவதில்லை. அல்லாஹ் எங்களை அப்படியான சூழ்நிலைகளை விட்டும் பாதுகாத்து விட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் அடியான் என்னிடம் ஒரு சான் நெருங்கினாள், நான் அவனிடம் ஒரு முழம் நெருங்குவேன். என்னிடம் ஒரு முழம் நெருங்கினால் நான் அவனிடம் 2 முழம் நெருங்குவேன். என்னிடம் அவன் நடந்து வந்தால் நான் அவனிடம் விரைந்து வருவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 7536வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம், நாம் நல்லமல்களை கொண்டு நல்ல விடயங்களை செய்வதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்விடம் எங்களுடைய நெருக்கம் அதிகமாக ஆக அல்லாஹ்வுக்கு எங்களுடனான நெருக்கமும் அதிகமாகும். நாம் என்ன நல்லமல்களை செய்தாலும், என்ன நன்மையான விடயங்களை செய்தாலும் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வான். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் அல்லாஹ் போதுமானவன். நாம் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வை நெருங்கியவர்களாக, அல்லாஹ்வுடனான எங்கள் தொடர்புகளை நெருக்கமாக்கியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு வாழ்வில் கஷ்டம் வந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தர்ப்பத்திலும் சரி, ஏழ்மையிலும் சரி, செல்வத்திலும் சரி, நாம் எந்த சந்தர்ப்பத்திலுமே அல்லாஹ்வுடனான எங்களுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியுள்ள இந்த ஆரோக்கியம், இந்த ஓய்வு நேரம், இந்த 2மே எங்களிடம் எப்பொழுதும் இருக்காது. ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்களிடம் இந்த ஓய்வு நேரத்தினுடைய மகிமையை கேட்டால் சொல்வார்கள். ஆரோக்கியமாக இருந்துவிட்டு திடீரென நோய்வாய்ப்பட்டிருக்கும் நபர்களிடம் உடல் ஆரோக்கியத்தினுடைய மகிமையை கேட்டால் சொல்வார்கள். அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியுள்ள ஆரோக்கியம், ஓய்வு நேரம் 2ஐயும் நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் செய்தால்தான் எங்களுக்கு இன்மை மறுமை 2லுமே வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமின்றி நாம் அல்லாஹ்வுடனான எங்களுடைய தொடர்பையும் எந்த சந்தர்ப்பத்திலுமே அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வில் துன்பம் வந்தால், ஏழ்மை வந்தால் அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்விடம் எங்களுடைய தேவைகளை வேண்டி, எங்கள் கஷ்டங்களை துன்பங்களை நீக்க சொல்லி அல்லாஹ்விடம் மன்றாடி அவனுடைய நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நாம் அனைவரும் இந்த ஆரோக்கியம், ஓய்வு நேரம் 2ஐயுமே நல்ல முறையில் பயன்படுத்துவோம். அதே நேரம் அல்லாஹ்வுடனான எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டே செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.